சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம். சார், கோடீஸ்வர யோகம். இந்த கோடீஸ்வர யோகத்துக்கு ராசிநாதன் நட்சத்திரம் இதெல்லாம் இருந்தாலும் நம் அன்றாடம் வசிக்கக்கூடிய வீட்டினுடைய வாசல், அதனால தான் அதுக்கு தலைவாசல் என்று பேர். இந்த தலைவாசல் அமைப்பாக அமைஞ்சுக்கிட்டோம்னா இந்த கோடீஸ்வர யோகத்தை எப்பொழுதும் தக்க வைக்கலாம். இந்த ராசிக்கும் வாஸ்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறோம். ராசிங்கிறது அந்தந்த தசாபுத்திகள் வரும் பொழுது நமக்கு சில யோகங்களும் சில யோக பலன்களும் கிடைக்கும். ஆனால் எப்போதுமே நிரந்தரமாக நமக்கு வரக்கூடியதை, நமக்கு வந்திருக்கக்கூடியதை தக்க வைக்கிறதுக்கு பேர் தான் வாஸ்து அப்படின்னு அர்த்தம். அப்போது நம்ம எல்லாத்துக்கும் இந்த கோடீஸ்வர யோகம் முக்கியம். ஏன்னா பணம் முக்கியம், நான் உள்பட. அந்த பணம் சம்பாதிக்கிறோம், ஓடுறோம், உழைக்கிறோம், அதை தக்க வைக்கணும், அது தங்கணும். அதனால தான் தனலட்சுமி, தானியலட்சுமி, சந்தானலட்சுமி, எத்தனை லட்சுமி இருந்தாலும் தங்குக அப்படின்னு அதுக்கு லட்சுமியாக சொன்னாங்க. அப்போ இப்படிப்பட்ட இந்த கோடீஸ்வர யோகத்துக்கு 12 ராசிகளுக்கு உண்டான அதிர்ஷ்ட தலைவாசல் அதை பார்த்துக்கிட்டாலே போதும். இல்லை சார், வாஸ்துனா எல்லாமே சரி பண்ணணும்னு சொல்கிறாங்களே. தலைவாசல் சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக வரும் அப்படின்னு அர்த்த சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. வேதங்கள், சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், அர்த்த சாஸ்திரங்கள், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் அர்த்த சாஸ்திரம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா முதல் கோணல் முற்றும் கோணல்னு சொல்லுவாங்க. அதனால தான் இன்றைக்கி வீடு கட்டும் பொழுது வாசக்கால் வைக்கிறதுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது, அது ஏன் சிறப்பாக செய்கிறதுனா குலதெய்வத்தை அங்கே நிலைநிறுத்தி அந்த குலதெய்வத்தினுடைய அருளால், காவல் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினாலும் இந்த வீட்டில் எந்த கோளாறும் இல்லாமல் வரக்கூடியது வந்தது தங்குக அப்படின்னு அர்த்தம். அதனால தான் திருமண காலகட்டத்தில் கூட பெண்களை கூட நம்ம புது பெண்ணை உள்ள வீட்டுக்குள்ளே முத அழைக்கிறது, பெத்த தாயை அழைக்கிறது, நம்ம கோமாதா அப்படின்னு சொல்லக்கூடிய பசு அழைக்கிறது, இதெல்லாம் வாசக்காலை தாண்டி வந்துச்சுன்னா முக்காவாசி வாஸ்து குறை நீங்கும். அவ்வளோ சிறப்பு பெற்ற இந்த வாசக்காலை நம்ம அமைச்சிக்கணும். சார், இதில் எனக்கு நிறைய கன்ஃபியூஸ் இருக்குது சார். அதுக்காக தான் நம்ம இந்த டிவியில் மட்டும்தான் விசேஷ இதுவே கொடுக்குறது. பொதுவாக ஒரு ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம இடம், வசிக்கக்கூடிய இடம் அல்லது தாயார் ஸ்தானம், இப்படி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ அந்த 4ஆம் இடத்தை கணக்கு பண்ணி தானே சார் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது மட்டும் காரணம் அல்ல. அந்த ராசிநாதன் இருக்கிறான் இல்லையா, அவனுடைய விஷயத்தையும் கணக்கில் எடுக்கணும். அது மட்டும் காரணம் இல்லை, சில பிரச்சனைகள் மூலமாக எடுக்கப்பட்டக்கூடிய அபூர்வ விஷயம்தான் இந்த வீட்டு தலைவாசல் கோடீஸ்வர யோகம் தங்குவதற்கு. இப்பேற்பட்ட சிறப்பில் லக்னாதிபதி ராசிக்கு பார்க்குறதா, ஏன் சார் லக்கணத்துக்கு மட்டும் பார்க்குறோம், நட்சத்திரத்துக்கு பார்க்குறையா, இப்படி நிறைய கேள்விகள்லாம் இருக்கும். முன்னோர்கள் சூட்சமாக சில விஷயங்கள் வச்சாங்க. ஒரு ராசியில் நட்சத்திரங்கள்னு வச்சான். ஒரு உதாரணமாக மிதன ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா மிருகசீரிஷம் இருக்கும், திருவாதிரை இருக்கும், புனர்பூசம் இருக்கும் இல்லையா. 4 பாதங்கள் 3 நட்சத்திரங்கள். இது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு அதிபதி இருந்தாலும் இது எல்லாம் ஒரு கட்டத்துக்குள் அடக்கம். மனிதா வாழ்க்கை கட்டத்துக்குள் இருந்தால், வட்டத்துக்குள் இருந்தால் சிறப்பு பெறுவாய் அப்படின்னு அர்த்தம். இதுதான் இந்த ராசி சக்கரத்தினுடைய சூட்சம். அதனால் ராசிக்கு பார்த்து வாசல்படி வச்சுக்கிட்டாலே நட்சத்திரங்களும் அதில் உள்ளடக்கும். சரி, இது எனக்கு அவ்வளோ திருப்தியாக இல்லை சார், இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னா, ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிறோம், கணவன் மனைவி 2 பிள்ளைகள். அப்போ 4 பேர்த்துக்கு 4 திசையா அப்படின்னு எடுக்கிற ஒரு கேள்வி எழுவும் நமக்குள்ள. இது அற்புதமான கேள்வி. இதற்கு விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பத் தலைவருக்கே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா சரோஜா இல்லம், சாந்தி இல்லம், லட்சுமி இல்லம்னு போடுவாங்க. மனைவி பேர்லேயோ, மக பேர்லேயோ, அப்பா பேர்லேயோ. ஏன் இல்லைன்னு போடுறாங்கன்னா, இல்லைன்னே சொல்லக்கூடாதான், அந்த வீட்டில் லட்சுமி தங்குமா, அதனால் அந்த மனைவி பேரை போடுவாங்க. ஆனால் அந்த வீட்டினுடைய வாஸ்து குடும்பத் தலைவருக்கே அமைப்பாங்க. அப்போ குடும்பத் தலைவருக்கு அமைச்சாலே குடும்பத் தலைவர் அண்டி தானே மனைவி அண்டி தானே குழந்தைகள், அப்படி தான் நம்ம முன்னோர்கள் வச்சாங்க. அதனால் குழப்பிக்கொள்ள வேண்டியதில்லை, குடும்பத் தலைவருக்கே வாஸ்து பார்க்கப்படும். பையன் இருக்கிறான் சார், பையன் கல்யாணம் ஆகி அவன் தனி கொடுத்துடும் போகும் பொழுது அவனுடைய ஜாதகம் பார்க்கப்படும். மொத்தத்தில் குடும்பத் தலைவருக்குள்ளது அனைத்தும் அடங்கும். சார், அது வேறு நட்சத்திரமாக இருந்தால் அப்படின்னா அதுக்கு தான் லக்னம்னு ஒன்று வச்சாங்க கடந்து.
அந்த லக்கணத்துக்குள் இது எல்லாம் அடக்கப்பட்டதுங்கிறதுனால தான் 12 கட்டங்கள் அப்படின்னு அமைக்கப்பட்டது. ஸோ இது எல்லாத்துக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போது இந்த கோடீஸ்வர யோகத்தை நம்ம சர்வம் நேயர்களுக்கு இது முடிக்க எனக்கு வீட்டு வாசல் முடிக்க வந்து தங்கலை சார், அல்லது வீட்டில் இருக்கிறது எல்லாம் கொண்டு வந்து வச்சாலே செலவினம் ஆயிடுது சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டில் சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த விஷயத்தை நீங்களும் தெரிந்து கொண்டு தெரியாதவர்களுக்கும் தெரிய வைத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலம் இன்னும் பெரிய அரிய விஷயங்களை பார்க்கலாம், தெரிந்து கொள்ளலாம். அதன் மூலமா பெரிய பலன்களை அடைவீங்கன்னு சொல்லி அண்ணாமலையார் அடுறாக 12 ராசிகளுக்கு உண்டான தலைவாசல் எந்த பகுதி உங்களுக்கு கோடீஸ்வரத்துவம் எப்பொழுது. மீன ராசி நேரங்களே, சார் எனக்கு கொஞ்ச காலமே நான் 7.5 தான் சார் இருக்கிறேன், ஆனால் இப்போ 7.5 சனி வந்துருச்சு சார், எனக்கு நான் என்ன சார் செய்யணும் புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய மீனராசி நேர்களே, உங்கள் வாழ்க்கையில் வள்ளமான வாழ்வு வருவதற்கு வடக்கு பார்த்து வாசல்படி அமைச்சுக்கிற சிறப்பு. இந்த வடக்கு பார்த்து வாசல்படி அமைச்சுக்கிட்டா உங்கள் ராசிநாதனே குரு, அந்த குருவோடைய அருளாலும் வடக்கு பார்த்து இருக்கக்கூடிய அமைப்புனாலையும் எவ்வளோ பெரிய கெடுப்புலன்கள் எவ்வளோ கெட்ட செய்யக்கூடிய கிரகங்கள்லாம் தடுத்து நிறுத்து உங்கள் உழைப்புக்கு தகுந்த பலனும் உங்கள் குலதெய்வத்தினுடைய அருளும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க கிரகங்கள். அப்போ வடக்கு பார்த்து அமைத்துக் கொள்வது சிறப்பு. வடக்கு பார்த்து வாசக்கால் வளமான வாழ்க்கையை கொடுக்கும். மீனத்தில் இருக்கிறவங்க இவங்க என்ன செய்யணும், வியாழக்கிழமை சனிக்கிழமையும் 3 வேளையும் டிஃபனே எடுத்துக்கணும். வெளியில் ஹோட்டல்ஸ்லேருந்து வெளியில் எங்கேயும் சாப்பிடக்கூடாது. அப்போ வடக்கு பார்த்து வாசப்படி அமையக்கூடிய அமைப்பு கிடைக்கும். தன் பிள்ளைகளுக்கு எனக்கு என்ன இருக்குது, என் பிள்ளைக்கு தகுந்த திசை தான் வச்சுருந்தேன், நான் வேலை செய்யாது. நம்ம தான் ராசிநாதன், நம்ம தான் குடும்ப தலைவனா, நமக்கு வடக்கு பார்த்த வாசக்கால் வச்சுக்கிட்டா கோடீஸ்வர யோகம், பொருளாதாரம் இருக்கும். பணம் தான் முக்கியம், காசு இருந்தால் எதை வேணால் சந்திக்கலாம், எதை வேணால் சமாளிக்கலாம். அப்படி ஒரு யோகா பண்ண கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இருந்து. ஸோ வடக்கு உங்களுக்கு உகந்தது. நீங்கள் மதுரையில் யானைக்கல் அப்படின்னு இருக்குது, இந்த ஸ்டாப்பு பேர். அங்கே வடக்கு வாசல் ஆஞ்சநேயர் கோயில்னே இருக்குது. நம்ம சரவண்டி நேரில் மட்டும்தான் அரிய பெரிய ஆலயங்களை பார்த்துருக்கலாம். ஸோ மீனராசி நேயர்கள் வெள்ளி சனி தொடர்ந்து 2 நாள், மாதத்துக்கு 6 மாதம், ஒரு மாதத்துக்கு 2 நாள் அது வெள்ளி சனியாக இருக்கணும். இந்த மாதிரி 6 மாதம் அல்லது ஒரு வருஷத்தில் 6 தடவை இந்த வடக்கு வாசல் ஆஞ்சநேயர்களுக்கு போயிட்டு வந்தால் சனியினால் ஏற்படக்கூடிய கடன்கள் தடுத்து கோடீஸ்வர யோகமும் பொருளாதார அபிவிருத்தியும், அந்த கோடீஸ்வர யோகம் மூலிமா கிரகங்களையும் வென்று பொருளையும் சேர்த்து அந்த வடக்கு பார்த்த வாசல்னால் உங்களுக்கு அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இருக்குது. ஆக நேயர்கள் அனைவரும் இதை பயன்படுத்தி இதை ஒரு பிரார்த்தனையும் வழிபாடும் எந்த திசை எதற்கு உகந்தது அப்படிங்கிற இந்த அரிய நிகழ்வு உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்குன்னு சொல்லி உங்களிடமே விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் டி. ஆனந்தாழ்வார். வணக்கம்.